Okay, Ashwant, another week, another episode. ஹாய் Welcome ராகுல். back. Welcome back. போன 2 வாரம் என்ன விட்டு யார் யார் கூட ரெக்கார்டிங் பண்ணி போட்ட. Sabbatical leave நீ தான் அப்ளை பண்ணிருக்கேன், அதான் அப்ரூவ் பண்ணிட்டேன். என்னடா செபாட்டிக்கல் லீவ்? கூல் கூல் கூல். வாட்ஸ் த டாபிக் டுடே? வாட் ஆர் வி டாக்கிங் அபௌட்? We have an interesting person who's joining us today. So Freshworks தெரியும்ல உனக்கு? இன்ட்ரெஸ்டிங் பர்சன். Freshworks ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் நோ ப்ரோ. Freshworks தெரியாதா? What try Ashwant? ஆஹா ப்ரோ. சென்னை பேஸ்ட் ஓகே. ஸ்டார்ட் அப் அது. சென்னையிலே ஒன் ஆஃப் ம். தி பிக்கஸ்ட் growth லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்த்தா கம்பெனி which has grown ம். humongously over the past 5 years. So அந்த என்ன என்ன கம்பெனின்றது என்ன கம்பெனி அது? அதெல்லாம் நம்ம கெஸ்டே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த ஓ கம்பெனில இருந்து ஓகே. ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அப்ப கெஸ்ட் இருக்காங்க இந்த வாட்டியும். எப்படியே ஆமா தெரியாத பின்ன மாதிரி நான் நடிக்கிறேன் மத்தியா. ஆமா ஆமா. சரி ஆ ஓகே, நம்ம கெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். கெஸ்ட் இஸ் none other ஓகே. than பிரியங்கா. வெல்கம் வெல்கம் வெல்கம். ஹாய். ஹாய் ஹாய் பிரியங்கா. எப்படி இருக்க? நல்லா ஹாய். இருக்கியா? நல்லா இருக்கேன் யஷ்வந்த், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். சென்னைலாம் எப்படி சூப்பர். இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப வெயிலா இருக்கு. ஓஹோ, நைஸ் நைஸ் Yes. நைஸ். சரி சொல்லு, என்ன ஃப்ரெஷ் ஒர்க்ஸா? ஃப்ரெஷ் ஒர்க்ஸ். என்ன பண்ணுவீங்க நீங்க? ஆமா. சோ ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் வந்து ஒரு லீடிங் SaaS ஸ்டார்ட் அப். SaaSனா சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஓகேவா? ஸோ ஆ பேசிக்லி நிறைய என்டர்பிரைஸ் அண்ட் எம்எஸ்எம்இக்கு வந்து நாங்க வந்து சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் லைக் கஸ்டமர் சப்போர்ட், லீட் மேனேஜ்மெண்ட், ஐடி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே. லேமன் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா பேசிக்லி for your customer support teams to track enquiries that come in, for your sales team to keep a track of different sales enquiries and closures, and to keep a track of your sales funnel. We help you with ம். all those things that is required or needed to run your business. ஓ ஆமா, ஓகே. இதுதான் ஃப்ரெஷ் சோ ஒர்க்ஸ். கைண்ட் லைக் ஆக்சென்ச்சர் ஆல்சோ. ஆக்சென்ச்சரும் அது மாதிரி தானே ஏதோ பண்ணும். No. So Accenture is more on service side. So where ஆ Accenture and other companies come is, இப்போ ஒரு கம்பெனி வந்து எனக்கு I don't want to go to any third party vendor like Freshworks, Zoho. எனக்கு வந்து நீங்களே ஒரு டூல் பில்ட் பண்ணி கொடுங்கன்னா அப்போ Accenture and all will come into place. More like a service. ஓகே. ஆ But Freshworksல வந்து we have ready to use products that can be customized as per your ஓ requirements. ஓகே. Yes, ம். and also கூல் to கூல். give a brief background about Freshworks was started in the year 2010. So ம். Girish Mathrubootham, அவரை நாங்க ஜீன் கூப்பிடுவோம். அவர் தான் இந்த ம். he's the founder, and ம். back in the year 2010 it was called as Fresh Desk. ஏன்னா ஒரு சிங்கிள் கஸ்டமர் சப்போர்ட் சொல்யூஷனோட தான் ஆரம்பிச்சோம். ஃப்ரெஷ் அதுக்கப்புறம் டெஸ்கா? ஆமா, ஃப்ரெஷ் டெஸ்க் அதுதான் எங்களோட flagship ப்ராடக்ட். அதுக்கப்புறம் ஓகே. 2017ல we chose to rename ourselves to Freshworks as we expanded on our product portfolio. You got many other products for your sales team, for your ம். marketing team, for your IT teams and all of that. And then we renamed ourselves to Freshworks. அதுக்கப்புறம் 2021ல we were also India's first SaaS-based company to go public and to be listed on Nasdaq. பரவாயில்ல பாரேன். ஸோ இந்தியா கூட கிடையாது சூப்பர் யஷ்வந்த். இப்போ சூப்பர் வந்து சூப்பர். நாஸ்டாக் யூஎஸ்ல லிஸ்ட் ஆயிருக்காங்க Freshworks. USல. ஓ ஓகே. And போடு we போடு. have more than 15 offices around the globe and more than 60,000 plus customers. And to name a few renowned brands, we have PhonePe, Paytm, Netflix, Hotstar, we have Zepto, we have Swiggy, and all of them have been வி using ஹாவ் our. வி ஹாவ்னு சொல்றேன். என்ன வச்சுன்னு இருக்கீங்க அவங்கள்ட்ட? என்ன அவங்களும் இந்த கஸ்டமர் சப்போர்ட் டூல்ல ரொம்ப விகரஸா யூஸ் பண்ணி அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டை வந்து சூப்பரா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. நீ வந்து போன்பே இல்லனா ஜெப்டோல வந்து குவிக் காமர்ஸ்ல வந்து வேர் இஸ் மை ஆர்டர்னு ஒரு query பிளேஸ் பண்ணி ஒரு பாட் ஆன்சர் பண்ணுதுல, ஆமா. அந்த பாட் எல்லாம் ஓ எங்களுது. ஓ எஸ். ஓகே. பாரேன், இந்த மாதிரி அதெல்லாம் பண்றீங்க. சரி ஓகே. அதுல உன்னோட ரோல் என்ன? லைக் வாட் டு யூ டு? Yeah, I started with Freshworks in the year 2021. So I started ம். as an outbound salesperson where ம். நானே வந்து, so sales வந்து there are primarily two divisions, outbound and inbound. So outbound is where you go hunt for prospects, make cold calls and then convert them into potential customers. And inbound is when customers themselves come with an intent of buying the product. Okay, va? So ஓகே. outbound is typically கொஞ்சம் on the harder side because if you make only around 100 to 150 calls, ஒரு 10% or 5% conversion, 10% ரொம்ப ம் ஜாஸ்தி, ஒரு ம் 5% conversion இருக்கும்.
Yeah, so I started as an outbound sales specialist where I used to do cold calls on a daily basis and hunt for prospects and convert. But now I'm into inside sales where I get sign-ups and requests for product demo. And ப்ரமோட் ஆயிட்ட. promote it. And I Nice. help them with their journey of evaluating the product that is starting from the evaluation till they go live and managing their account as well. So it's proper inside sales. ஸோ எப்பவுமே ப்ராசஸ் இந்த மாதிரி தானா பிரியங்கா? யூ ஜாயின் அஸ் அன் அவுட்பவுண்ட் ரெப்ரசன்டேட்டிவ், அதுக்கப்புறம் யூ மூவ் இன்டு இன்பவுண்ட், இஸ் இட்? இல்ல, நோ. சோ அப்ப அவுட்பவுண்டுக்கு ஆள் இல்ல, எல்லாரும் பயப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசா சேர்ந்து என்னைய பிடிச்சு போட்டாங்க. கிடைச்சிருச்சு ஆடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க. So generally it is always inbound, but if you have prior outbound experience, then I think having outbound sales experience is a top-notch skill that will get you a lot of opportunities in the current SaaS market. ஏன்னா DM digital marketing ஓட spends வந்து அதிகமாயிருச்சு. To bet you have to give $30 ஒரு lead, அந்த மாதிரி லெவலுக்கு போறப்போ in an outbound sales specialist what you invest is only primarily his salary. So அவன் போட்ட சாலரிக்கு there's no other top investment like digital marketing, அதுக்கப்புறம் lead conversion, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. So and outbound gives a more personalized approach than just searching on Google. Like when you are company கிட்ட போய் hey நான் வந்து I'm calling from say a competitor of XYZ brand, you go and say that hey உன்னோட டொமைன்லயே so and so brands are using us, would you want to try this அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு FOMO கிரியேட் ஆகுதுல்ல. So அப்போ you want to explore it more. So அங்க வந்து உன்னோட எஃபர்ட் தான் நீ போடுறியே தவிர and you will bring the lead in and it's completely your effort rather than putting on digital marketing, then Google வழியா lead source பண்றது அதெல்லாம் இல்லாம. So yeah, it is, yes. I think isn't that role a much better place to grow your skill though? Absolutely. அது ஒரு செம்ம ஸ்கில் செட். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு an outbound sales specialist with 3 to 4 years of experience can fetch a salary anywhere between easily from 18 LPA to 25 LPA. நீ எவ்வளவு வாங்குற? அதெல்லாம் சொல்ல முடியாது. Nice. And moreover, talking about sales, I think SaaS sales is very, இப்போ industry highest or topmost paying sales, proper sales, I think it is SaaS sales, the proper B2B SaaS sales rather than B2C or any other edtech company அந்த மாதிரி. சோ உனக்கு எந்த ரோல் பிடிச்சிருந்துச்சு பிரியங்கா? அவுட்பவுண்ட் ஆர் இன்பவுண்ட்? உனக்கு எது சேலஞ்சிங்? எனக்கு அவுட்பவுண்ட் நல்லா சேலஞ்சிங்கா இருந்துச்சு. சொகுசு இருந்திருக்காது, ஒரு பிரஷர் இருக்காது, பிரஷர் இருக்கும். அண்ட் சில நேரம் எந்த கஸ்டமர் எவனுமே மாட்டலன்னா வேரியபிள் பேவும் வராது, இல்ல ஹெவியா மாட்டுச்சுன்னா சூப்பரா வரும். பட் இன் இன்பவுண்ட் யூ வில் somehow have closures in a given month. So அந்த வழியில I think I will always be an outbound salesperson and then choose to be an inbound person தான் நான் சொல்லுவேன். நல்லா தானே இருந்துச்சு. It's turned out well. Might as well do that only. Yeah, it totally, and it depends. It like ஒரு பர்சன் அந்த கோல்ட் கால் பண்றது, கோல்ட் இமெயில் டிராஃப்ட் பண்றது, ப்ராடக்ட் பிட்ச் பண்றது வந்து it involves a lot of creativity when you directly reach out to a CEO or a CMO and you bring him on a call and then you pitch the product. It also involves a lot of creativity on how you do it, how you create that interest. So அதெல்லாமே கொஞ்சம் challenging, and I would say outbound is always a good place to begin if you're new into sales. And you have to have complete knowledge of your product, la Priyanka. In and out எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். In and out தெரிஞ்சிருக்கணும். You should in and out as in ரொம்ப டெக்னிக்கல் டைவ் பண்ண வேண்டாம். பட் ஒரு கஸ்டமர் திடீர்னு வந்து எனக்கு ஒரு level 1 டெமோ ப்ராடக்ட் கொடுனா you should be well equipped to give them. இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி you can just give them a summary of it. Overview of how the or demo instance சும்மா trial sign up பண்ணிட்டு ப்ராடக்ட்டுக்கு you can show them hey இப்படிதான் ஒரு dashboard இருக்கும், இப்படிதான் உன்னோட டெய்லி உன்னோட சப்போர்ட் ஏஜென்ட்ஸோட இப்படிதான் லாகின் பண்ண இப்படிதான் வரும், இப்படிதான் டிக்கெட்ஸ் வரும். You can give them an overview of how the product. So you have a database of products that you would உனக்குன்னு இந்த ஐட்டம்லாம் வந்து you have to நான் சொல்ற ப்ரோமோட்ன்ற மாதிரியான ஒரு டார்கெட் இருக்குமா? ப்ரோமோட் இல்ல. So it will be basically sell. So there are 3 different products here, 3 different categories of products when it comes to Freshworks.
So ம் ஒன்னு வந்து customer support. அதுல வந்து we have 3 products called Freshdesk, Freshchat and the customer service suite. So இது ம் whole நாங்க வந்து customer experience CX ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ம் And then we have CRM. So CRM ல வந்து you have Fresh Sales Suite and Fresh Marketer. It's basically for your sales team to work. உன்னோட sales funnel build பண்றது, closures குடுக்கிறது, and to track your day-to-day sales activities and do your say outbound campaigns, all of that you use this tool. And the third and the last category is internal ticketing called ITSM. This is the IT service management, where you will have modules like change management, problem management, release management, basically for IT team, asset management, ம் all of that. உங்களோட day-to-day IT operations run பண்றதுக்கு that will be the right tool. So inga how the sales or predominantly in most companies is they will keep or they will divide the people based on the product. So product based target கொடுப்பாங்க. இந்த மாதிரி CX ஒரு team and then CRM ஒரு team and then ம் ITS. அதான் கேட்டேன். ஏன்னா அவ்வளவு பெரிய கம்பெனின்னு சொல்றல, யூ ஹாவ் சோ மெனி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் Yes. ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அதான் யோசிச்சேன். Customers. So இதுலயும் வந்து I focus mainly on SMBs. So SMBs வந்து 0 to 250 company size. சரி And சரி, இவ்வளவு அப்ரிவேஷன் சொல்றியே, எப்படி பழகுச்சு? லைக் போறப்பே யூ கைஸ் நோ திஸ் பிகாஸ் யூ ரெட் இல்ல, இட் ஆர் no. So எக்ஸ்பீரியன்ஸ் தான்? no, I remember my first time when I was sitting for a sales pipeline review where I never knew any of the abbreviations and I had ஆ, so much of fear inside me saying that ஆமா. hey இது என்ன எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. But then போக போக I think so one unique thing about Freshworks is the culture, right? You always have a ம். good team and good set of நிறைய managers. வெளில போவீங்க, ஒரு பெரிய அட்டியோட போட்டோ போடுவீங்க. எதையாவது செலிப்ரேட், எதுக்குடா இவ்வளவு செலிப்ரேட் பண்றீங்கன்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப. Correct. எல்லா ஸ்மால் வின்ஸும் நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். ஸ்மால் டீல்லாம் க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஸ்மால் உங்களுக்கு இது வருமா? சொல்லிட்டு Yeah, deal close panna normally you will be measured on the revenue that you get in, that is the monthly recurring revenue or the annual recurring revenue, and the number of accounts or logos that you close on that given month. So anywhere across the industry இதுதான் measure பண்ணுவாங்க. And ஒரு sales rep if he overachieves his target அப்போ நல்ல incentives கொடுக்கும். நல்லா குழுன்னு வச்சுக்கிறது, வேலையை நல்லா வாங்கிக்குவாங்க. இவனுக்கு கார்பரேட்டுக்கு இதான் வேலையே போல. நல்ல விஷயம் தான், சரியா, நல்ல விஷயம் தான். அந்த ஐ இது மீன் பத்தி பேசல, வேரியபிள் பே. சோ ஜெனரலா மத்த ஜாப்ஸ்லாம் we have a fixed pay. சோ அத பேஸ் பண்ணி நம்ம ஃபைனான்சஸ் பிளான் பண்ணலாம், மந்த்லி ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பிளான் பண்ணலாம். Correct. So how do you Yeah. guys plan your monthly expenses and stuff? So we or I generally talking for myself and a few more other folks that I know, we do not take variable pay into consideration at all. I think starting from obviously rent and the பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்து it is only based on the fixed pay and variable pay something additional அது வந்து வந்துச்சுன்னா சொகுசு. ஆமா சொகுசு கரெக்ட் வந்துச்சுன்னா அந்த மந்த்துக்கு ஜாலியா இருந்துட்டு தேவையான இடத்துல ம் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி விட்டுற வேண்டியதுதான். So I think your உன்னோட லிவிங் should be based only on the fixed pay, Yeah, not on the obviously. அதை டிபெண்ட் பண்ணி நீ ஏதாவது பிளான்ஸ் பண்ணுன்னு வச்சுக்கோயேன், கூட்டா கேஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் correct. காட். Yes. How did you find the place? Like VIT ல இருந்து அப்படியே இல்ல தெரிஞ்சது? அது வந்து லிங்க்டின் வழியா ஐ அப்ளைட் ஃபார் த ஜாப் அண்ட் இப்ப கூட ம் நிறைய ஹையரிங் போயிட்டு இருக்கு ஈவன் ஃபார் ஃப்ரெஷ் காலேஜ் கிராஜுவேட்ஸ் ஆர் அன்பிரிவிலேஜ்ட் children. We have something called Freshworks Software Academy where they'll train you about the products, they'll give you good software knowledge and அங்கேயே Freshworksலயே உங்களை எம்ப்ளாய் பண்ணிடுவாங்க. So it's a part of this social outreach activity. ஆமா, so உங்களுக்கு தெரிஞ்சவங்களா யாராச்சும் இருந்தாங்களா you can definitely ask them to join in. நீ நீ இப்ப உன்னோட கம்பெனியை ப்ரொமோட் பண்ணதே தெரிஞ்சிருச்சு, 3 வருஷம் அங்க நல்லா வேலை செஞ்சிருக்காயோ அப்படின்ட்டு. நல்லா வேலை அப்படியே செய்றீங்களா? நாங்க இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம், நாங்க 2 பேருக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை, நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கேன். ஆக்சுவலி உனக்கு ஏத்த மாதிரியான வேலை தான் நினைக்கிறேன்ல, தொண பேசிட்டு எல்லாரையும் ஆமா முடிச்சு இது பண்ணிட்டு கரெக்ட். உனக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுது எனக்கு. நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா சூப்பரா சூப்பர். இட்ஸ் ஆல் அபவுட் கம்யூனிகேஷன். யஷ்வந்த், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் யஷ்வந்த், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முன்னாடி, ஞாபகம் வந்ததில்ல. எங்க அண்ணா காலேஜ் முடிச்சிட்டு பிளேஸ்மெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணது ஃப்ரெஷ்வொர்க்ஸ்ல தான். அப்போ நான் வந்து என்கிட்ட வந்து ஆமா அப்போ வந்து ஃப்ரீயா எனக்கு மட்டன் எவ்ரிடே கொடுப்பாங்க, சிக்கன் எவ்ரிடே கொடுப்பாங்க, என்கிட்ட வந்து ஃபிளெக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க.
ஆமா. எங்க கம்பெனியோட மேஜர் இதுவே வந்து ஒரு ஜாய்ஃபுல்லான இது வந்து 3 வேளை, ஆக்சுவலி 4 வேளையுமே சூப்பர் சாப்பாடு கொடுப்பாங்க. 4 வேலையா? 4 ஆமா, வேலையும்? நைட் வந்து எங்களுக்கு லைவ் தோசை கவுண்டர் எல்லாமே இருக்கும். ஓ, செம மிட் செம நைட், இது செம. வந்து மிட் நைட், ஓகேவா? அப்ப அப்புறம் நைட் வரைக்கும் வேலை வெனஸ்டே செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல, எல்லா ஷிஃப்டும் இருக்கும்ல. ஷிஃப்ட் எல்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் இருக்கும்ல. ஆமா, ஸ்டார்டிங் ஆ. த ஏர்லியஸ்ட் ஷிஃப்ட் இஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து. அவங்க 4 AM ல இருந்து 2 PM வரைக்கும். அதுக்கப்புறம் EU UK will start at around 11 AM, and then MENA we have Middle East and Africa, they'll start at around 12, and then India is normal 10 to 7. அதுக்கப்புறம் ம். US வந்து நைட் ஷிஃப்ட். ஹைலைட் பார்ட் என்னன்னா வென்ஸ்டே ஆனா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரியாணி கிடைக்கும். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரியாணி. ஓ, அதுனா ஆமா, டிஃபரெண்ட் பிரியாணி டைப்ஸ் ஆஃப் ஒரு என்ன வாரம் டிஃபரெண்ட் டைப்ஸ்? ஒரு சிக்கன் வாரம் ஃப்ரை ஆள்காட் பிரியாணி, பிரியாணி. கோங்குராஜ் பிரியாணி. கரெக்ட். ஆல்டர்னேட் வீக்ஸ் மட்டன் பிரியாணி இருந்துச்சுன்னா சிக்கன் சைட் டிஷ் கிடைக்கும், சிக்கன் பிரியாணி இருந்துச்சுன்னா மட்டன் சைட் டிஷ் கிடைக்கும். டா டா கூடவே டா 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 டெய்லி டா டி. ஸ்வீட் கொடுப்பாங்க, வாழைப்பழம் கொடுப்பாங்க. So, அச்சா, ஆமா, இவங்க காலகா டெய்லி பந்தில போய் சாப்பிட்டு வர மாதிரி சாப்பிடுறாங்கடா. இதுக்கே இதுக்கு வேற சோறும் போட்டு புடிச்ச வேலையும் குத்து நல்ல சம்பளமும் குத்தா யாரு பிரியங்கா, நீ வேணாம்னு போறாங்க? டயட்ல இருக்கேன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் எனக்கு. பாஸ்ட் 2-3 months கேட்டா பிரியாணி கிரியாணி கரெக்ட். பேசுவோம். ஆமா, அதனால நான் ஆபீஸ்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறத கட் பண்ணிட்டேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கும் அவங்க பொங்கல், பூரி, வடை, 4 வேலை சாதம். எல்லாம் ஓவர் இல்ல, 3 வேலை தான் கரெக்டா இருக்கும். ஆமா, ஐயோ. நீ யோசிச்சு பாரு, பேச்சுலர்ஸுக்கு இது எவ்வளவு ஈஸி. வீட்ல யா, எதுவுமே யா, பண்ண யா, யா. 4 வேலையும் ம். ஆபீஸ். அண்ட் இன்ஃபேக்ட் உள்ள இருக்கிற கப்பிள்ஸுமே அவங்களுக்கு ஒய்ஃபுக்கும் ஏதோ சமைக்க வேணும். ஹஸ்பண்டும் ஃப்ரெஷ் ஒர்க்ஸா இருந்தார், 2 பேரும் ஜாலியா வந்து ம். ஆபீஸ்ல சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடலாம். குழந்தை வந்து பாவம். இது வந்து டிக்ஸுக்கு. ஓ, பார்சல் எல்லாம் கொண்டு டிங்ஸ். போவீங்களா பிரியங்கா? பார்சல் எல்லாம் கட்டிட்டு போவீங்களா? டேய் பார்சல் இல்ல, சேல்ஸ பத்தி பேச சொன்னா சோற பத்தி 10 நிமிஷமா பேசிட்டு இருக்கோம்டா. பார்சல். அண்ட் ரீசெண்டா வந்து ஏதாவது சிஎஸ்கே மேட்ச் ஜெயிச்சது இல்ல, இப்ப மேங்கோ சீசனுங்கிறதுனால எங்களுக்கு மேங்கோ மேனியா ஃபெஸ்டிவல்லாம் நடந்துச்சு. அதுல வந்து ஃபுல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேங்கோ டிஷ்ஷஸ் அதெல்லாம் கொடுத்தாங்க. So, ஆமா, நீ ஃப்ரெஷ் வேலை மேங்கோ. செய்யறதுக்கு போறியா இல்ல ஏதாவது சாப்பாடு நல்லா தராங்கன்னு போறியான்னு தெரியல. அத பத்தி பேசுறது எவ்வளவு புத்துணர்ச்சியோட பேசுறாங்க. எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஆமா, எந்த கம்பெனி இப்படி சோறு போட்டு சம்பளமும் கொடுத்து நீ அமேசிங். வேலை செய்யறாசான்னு சொல்லும். ஆமா, தூக்கம் வந்துச்சுன்னா எங்களுக்கு தூங்குறதுக்கு நாப் ரூமும் இருக்கு. நான்லாம் என்ன பண்ணிருக்கேன்னு தெரியல. 27 வயசு ஆக போகுது. சொல்லு இந்த பிரியங்கா, மாதிரி ஒரு நாங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு டைலாக் நாங்க போட்டு இருக்கோம், கூட்டணும். வாங்க எல்லாரும். வாங்க சேர்த்துக்கிறோம் வாங்க. கரெக்ட், வாங்க பழகலாம் மாதிரி எங்க குடும்பத்துக்கு வாங்க எல்லாரும். நீயும் நல்லா தான்டா பேசுற யஷ்வந்த். சோ சான்ஸ் இருக்கு உனக்கு, நல்ல ஆமா, வாய்ப்பு இருக்கு. கடர் இங்கிலீஷ். கலர் இங்கிலீஷ். ஐயோ ஐயோ, அதெல்லாம் கெனடியன் வந்து இங்கிலீஷ். அதை சொல்லிதான் சின்ன வயசுல ஏமாத்திட்டு இருக்காங்க எல்லாம். நைஸ் சரி நைஸ் பிரியங்கா, நைஸ். நீ பேசுற கஸ்டமர்ஸ் எல்லாம் இந்தியன் கஸ்டமர்ஸா இல்ல ஃபாரின் கஸ்டமர்ஸ்? இந்தியன் பண்றது எல்லாமே இந்தியன் கஸ்டமர்ஸ் தான். நான் வந்து இந்தியன் மார்க்கெட் தான் ஹேண்டில் பண்ணுவேன். சோ எல்லாமே இந்தியன் கஸ்டமர்ஸ் தான். இப்போ உனக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படி இப்படின்னா ஆசை இருந்துச்சுன்னா, லைக் லெட்ஸ் சே யூ ஆர் கெட்டிங் மேரிட் டு சம்மன் ஹூஸ் இன் திஸ் கண்ட்ரி வேர் ஃப்ரெஷ் ஒர்க் ஆல்சோ ஹாஸ், உங்களுக்கு அது மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாமா? மாறிக்கலாமா? ஏன் மாறிக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உனக்கு மேனேஜரோட இல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ஆஸ்க். இந்த மாதிரி எனக்கு யூஎஸ் ஷிஃப்ட் ஆகணும், யூகே ஷிஃப்ட் ஆகணும்னா தே வில் கண்டிப்பா சப்போர்ட் யூ. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்தே கம்பெனில இருக்கவங்க எல்லாம் கூட இருக்காங்களா, ஓல்ட் பீப்புள்? யா. சோ கம்பெனி ஆரம்பிச்சு இப்போ என்னோட மேனேஜரே இஸ் ஹியர் ஃபார் 8 years. தென் தேர் ஆர் அதர் பீப்புள் ஹூ ஹவ் பீன் ஃபார் கம்ப்ளீட் 10 years. கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து 13-14 years வரைக்கும்லாம் இருந்திருக்காங்க. ஆமா, நீயும் மாற மாட்டே இப்பத்தி நல்லா செட்டில் ஆயிட்ட மாதிரி தான் தெரியுது. So what's your plan about, like உனக்கு செட் ஆயிருக்கா? Like what's your personal opinion about So my Freshworks? personal opinion is it's a good thing that I started my career with Freshworks. Lots of exposure, lots of learnings, and lots of room to also tell you where you have to improve. And it's not a team that says, hey, நீ டார்கெட் பண்ணலனா 2 மாசம் டார்கெட் பண்ணலனா பிப்ல போட்டு ஒரு எக்ஸ்பெல் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கிடையாது. They will give you time to learn, time to learn the market, learn how the industry works. And I think that is where Freshworks is very accommodative to train new upcoming bright minds. So if you ask me, I think I'll stick to Freshworks as far as At least for the near future. at least for the near future, Freshworks.
How is the growth and all, Priyanka? இப்ப பெரிய கம்பெனி ஆயிடுச்சுல, சோ பெரிய கம்பெனி ஆக ஆக I ஆமா. think growth is little difficult இல்ல, hierarchy follow Yes, பண்றது. correct. So starting la வந்து it was pretty much easy where I think start la இருந்தவங்கள they could easily become the next IC2. IC1 is what we call individual contributor 1, individual contributor 2. Then it comes ASL lead அந்த மாதிரி. But now company பெருசு ஆக ஆக yeah. So only when you prove yourself, you take up more responsibility, just like any other company, right? You will, but definitely it's not like they won't give you or politics லாம் உன்னோட ஒர்க்குக்கான ரெகக்னிஷன் அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. சரி, இப்போ வந்து since this sounds like a whole full package of a profession and an employment, what are the skills that people should have or should develop to get into a firm such as yours? Yeah, so talking about SaaS, I think, or be it sales, anything, the first is the proper communication skills. So I think you should have, proper fluency and you should know how to interact with different. So it's basically being a very social person. Like when you go to an event representing your company, you should be able to talk and build connections and network. So I think that is the first thing, the proper outspoken and social person. And then the second thing would be to have, say if you want to grow here or if you're a newbie, just also have konja basic technical knowledge. So preferably if you're engineers, you would know how a common API key functions or how how different tools communicate. ரெண்டு பேருமே engineers இல்ல. கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், இன்ஜினியர் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். அதுதான் பேசிக். இப்ப நான் கூட தான் இன்ஜினியர் இல்ல, நான் பயோடெக் தான் படிச்சேன். சோ வந்து ஒரு பேசிக் கொஞ்சம் நாலேஜ், டெக்னிக்கல் நாலேஜ். அதுக்கப்புறம் நீ அந்த when more and more as you learn, I think good industry knowledge, how competitor works, competitor எதுல வீக்கா இருக்காங்க, where does Freshworks have an edge over other people. So அதெல்லாம் it'll definitely help you go heights. People skills இருக்கணும்னு சொல்றியே, like what if someone wants to develop people skills, like அந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருக்கா? So yeah, see, they will try to groom you. If you know where to speak and what to speak, then I think yeah, it will work. But if you're very shy to even probably உனக்கு ப்ராடக்ட் பிட்ச் பண்றதுக்கே ரொம்ப ஷையா இருக்கு, கஸ்டமர் கிட்ட நெகோஷியேட் பண்றதுக்கு ஒரு you have this hesitation or a little apprehensive அப்படின்னா, I don't think சேல்ஸே அப்போ உனக்கு செட் ஆகாத ஜாப் தான் நான் சொல்லுவேன். core principle adana, you have to talk to people, explain your product. அதுவும் இந்தியன் மார்க்கெட்ல வந்து it is product is another part, negotiation is where it comes. நீ வந்து 1000 ரூபாய் ப்ராடக்ட்டா வந்து 200 ரூபாய் கேட்பான். சோ வந்து obviously நம்ம வடக்கு இந்தியாவுக்கு போனா வந்து பேக் 1000 ரூபாய்ன்ற 150 ரூபாய் கூடு அப்படின்னு கேட்கறது இல்ல, அதே மாதிரிதான். So negotiation skills, so it is very, very important when it comes to Indian market for any type of sales. So negotiation நீங்க லாஸ்ட் ஃபைனல் ஃபேஸ் இல்ல ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பேசுவீங்களா நீங்க? Now say there is a customer who shows an intent for a product. அப்போ வந்து we first do a basic discovery and introduction. உனக்கு என்னெல்லாம் pain points இருக்கு, and why do you want to move to a different platform, what is your current tech stack, and உனக்கு என்னெல்லாம் requirements இருக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து, and how do you want to scale or where do you see yourself using this platform. So இது வந்து ஒரு basic requirements கலெக்ட் பண்ணி, so இதுலயே வந்து banked qualification ன்னு சொல்லுவாங்க, budget, authority, need and timeline, if they have the right budget for the tool. See, some people might say that hey, என்னோட budget வந்து I have a team of 10 members, I cannot spend more than say around 2000 or 3000 for the month அப்படின்னு. But some people might have a really good budget. So அப்போ ஃபர்ஸ்டே வந்து it is a good thing to know that hey, இதுதான் எங்களோட பிரைசிங், இதுவும் பட்ஜெட்ல ஃபிட் ஆகுதா, இல்லன்னா எல்லாமே நம்ம பேசி முடிச்சுட்டு கடைசியில இது உனக்கு ஒரு ஹிக்கப்பா இருந்துச்சுன்னா உனக்கு தான் டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி you have to get that budget from the customer. And then the authority. So if you're talking இப்போ நீ வந்து ஒரு நார்மல் ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் கூட பேசுறனா, அவனுக்கு அப்புறம் மேனேஜர் இருப்பாங்க, அவனுக்கு அப்புறம் டிரெக்டர் இருப்பாங்க, அவனுக்கு அப்புறம் விபி இருப்பாங்க. So இவ்ளோ levels of approvals போகும். So you should understand if you're talking to the key decision maker. If not, you will have to connect with the key decision maker to fast track the sales process. And then need, if there is a proper need, pain points இருக்கு, challenges இருக்கு, அந்த intent இருக்கான்னு.
and then timeline, whether they are looking to implement in the near future, 1 month, 2 months, or immediately in a week's time. So அது கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டு and then we go for a product demo. So product demo la you showcase them the demo of how the product functions, and then normal or So free trial. அவங்களுக்கு ஏத்த மாதிரி you curate it according to their needs and Yes, all, right? yes, according to their அதெல்லாம் needs. ப்ராப்பர் பிளானிங் NDA Yes. எல்லாம் பண்ணீங்க தானே? எது? NDA எல்லாம் இருக்கா? நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட். போடு போடு நானும் கார்பரேட்ல வேலை செஞ்சிருக்கேன், நானும் சைன் போட்டேன். அதெல்லாம் ஃபைனல் ஃபேஸ்ல. ஓகே, சோ யா, அதுக்கு ஒரு டெக்னிக்கல் பர்சன் இருப்பாங்க டெமோ கொடுக்கும். சோ அவங்கள சொல்யூஷன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். And then they will be giving the demo, and then comes the trial period where the customer can play around with the product. அதுக்கப்புறம் pricing, negotiation, closure. இதுதான் ஒரு ப்ராப்பர் டீல் சைக்கிள் எடுத்துட்டீங்கன்னா it is anywhere from 30 to 40 days. ஓ, 1.5 மாசத்துல ஃபைனலைஸ் ஆயிரும். ஒன்ஸ் யூ கெட் இன்டு தி கேட், வேணா எடுத்துக்கோ இல்லனா போ அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து போறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்குல்ல. நிறைய பேர் இருப்பாங்க பைப்லைன்ல. அதான் உங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா அதான் பைப்லைனா எப்படி யஷ்வந்த் நானும் சொல்லுவேன்ல. ஓகே பிரியங்கா, ஓகே யஷ்வந்த், பேசி முடிச்சிட்டோம். ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் பத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டு உன்னோட ரோல் பத்தி, சேல்ஸ் ரோல் பத்தி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண. எனக்கு யஷ்வந்த்க்குலாம் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு சேல்ஸ் ப்ரொஃபஷன் எல்லாத்த பத்தி. நல்லா பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ண. அண்ட் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் நல்லா கூவி வித்த கேக்குறவங்களா ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் மேல ஒரு இது வந்திருக்கும் கண்டிப்பா. எபிசோட் கேட்டோன்னே ஒருவேளை இருக்குமோ, நிம்மதிங்களா கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. Thanks Rahul and Yash for giving me this opportunity. Looking forward to more podcast sessions. Yeah. இந்த பாட்காஸ்ட் கேட்டு யாருக்கு ஃப்ரெஷ் ஒர்க் சேரணும்னு ஆசை இருக்கோ கண்டிப்பா கடைசியா ஒரு கூவிடாம info@freshworks.com சொல்லிரு. அதான் விடுறேன். கரெக்ட். ஆமா, இல்லன்னா எங்க கரியர் ஸ்பேஸ் போனீங்கன்னா அங்கேயே ஒரு இது இருக்கும், அதை நீங்க ஃபில் பண்ணிட்டு யஷ்வந்த் மூலியமா, ராகுல் மூலியமா எங்களை ரீச் அவுட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்களுக்கு 20% மோர் இன்கிரிமெண்ட் ஸ்டார்டிங். எப்படி சேல் த்ரூ பண்றது நான் சொல்லி ஹெல்ப் பண்றேன்.